ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ சுரேந்தர். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்க ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில இருந்து அப்படியே ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒன் டே போயிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது பாண்டிச்சேரின்னு டிசைட் பண்ணும்போது எந்த ஹோட்டல்னு பார்க்கும்போது ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்லாம் ஓஷன் ஸ்ப்ரேக்கு நல்லா இருந்தது. சரி, அதனால அங்கேயே வந்து புக் பண்ணிட்டோம். ஹைலைட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிட்டியை விட்டு அவே இருக்கு. அதனால வந்து நல்லா காமா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து அட்மாஸ்பியர் வந்து இது இருக்கு. ஒரு காமா இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் செட்டப்ல வச்சிருக்காங்க. அது வந்து நமக்கு ரொம்ப பிளசண்டாவே இருக்கு. நிறைய ட்ரீஸும் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இதுதான் அந்த வெயிட்டிங் லான்ச். இங்க வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து இங்க வந்து எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்க இருந்து வியூவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 23 ஏக்கர்ஸ் இருக்கு. அது நல்ல பெருசா இருக்கு. உங்களுக்கு வந்து நல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈவினிங் வந்து ஃபேமிலியோட டைம்லாம் வந்து நல்லாவே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ரூம் வந்து இங்க மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேக் வியூஸ் தான் இருக்கு. ஸோ நாங்களும் வந்து லேக் வியூ ரூம் தான் ஆப்ட் பண்ணோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஆப்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கிருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரிவ்யூ நான் பார்த்தேன். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் புக் பண்ணி வந்தேன். ஸோ ரூம்க்கு வந்து போனோம். இதான் வந்து நம்ம ரூமு. எடுத்த உடனே யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம்ல பார்ப்பேன் எல்லாமே கிளீனா நீட்டா இருக்கான்னு சொல்லிட்டு, அது ப்ரியாரிட்டி. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீனாவும் நீட்டாவும் இருக்கு. கேமரா மட்டும் எஸ்கியூஸ் மீ, பிகாஸ் ஏன்னா எனக்கு பெருசா வந்து எடுக்க வராது. நெக்ஸ்ட் டைம்ல வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் பாத் டப்லாம் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணலாம். ரூமை பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு வந்து டெஃபினட்டா இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு அந்த ரூம் வந்து. அதே நேரத்தில் இங்க வந்து ஒரு பிரைவேட் பால்கனியும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஈவினிங்ல போயிட்டு நீங்க ஜாலியா அப்படியே உட்காந்துட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டுலாம் கேட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இப்படி பார்த்துக்கும் போதே வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் வியூ தெரியும். அப்படியே ஃபுல்லா மரம்லாம் இருக்கும். இது நாங்க லஞ்சுக்கு வந்து வெளியில வந்த பிளேஸ் பீஸாரா. இது வந்து ஒரோவல்ல இருக்கு. என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இங்க வந்தோம். நீங்க கூட பீஸா பிடிக்கும்னா இங்க வந்து ட்ரை பண்ணலாம். உடன் பீஸாஸ்லாம் இருக்கும் இங்க. நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கங்க. ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ சில டைம்ல வந்து அதிகமா ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால வந்து ஜஸ்ட் அவங்க கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணுங்க. இது ஆன் த வே நாங்க பாண்டிச்சேரி வரும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டாப் எடுத்தோம். அங்க வந்து இந்த கடையில வந்து நாங்க இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இளநீர், அதுக்கப்புறம் வந்து சுகர் கேனு, வாட்டர் மெலன் அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெண்டாஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ இங்க இருக்க ஸ்விம்மிங் பூல் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல். நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல அந்த டெப்த் ஆழம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா நீங்க வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பயம் எனக்கு வந்து ஸ்விம் தெரியாது, எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்து சின்னதா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, சின்னதா இருக்கும். பட் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதோட வியூ எல்லாமே வந்து பக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ட் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கு. அதே நேரத்தில் நம்மளோட இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பூரி, இந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டும் வந்து இருந்தது. ஃப்ரூட்ஸ் இருந்தது. என்னெல்லாம் யூஸ்வலா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கணுமோ அது எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ நம்ம நல்லா இருந்தது. நிறைய இல்லை, பட் ஆனா எல்லாம் எந்தெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. சிக்கன் கிரேவிலாம் யூஸ்வலா நான் பார்த்ததில்ல, பட் ஆனா இங்க சிக்கன் கிரேவிலாம் வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. ஸோ ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க இங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. வேற எங்கேயும் வந்து போகாதீங்க. ஏன்னா இங்க வந்து பிரீமியமா நம்ம வந்து வரும்போது அவங்க எல்லா அம்யூனிட்டிஸும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். இது நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. ஒரு சின்ன பார்க்லாம் இருக்கு. அதனால ஃபேமிலியோட நல்லா வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. பாய்.